சிவாலயங்கள்ல எப்படி மூலஸ்தானத்திலே லிங்க வடிவமாக இறைவன் இருப்பார், தெற்கு பார்த்து நடராஜா இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதி இருக்கும், சபைன்னு சொல்லி அதை விசேஷமாக சமைத்திருப்பார்கள். அந்த மாதிரி இவரும் ஒரு விசேஷ மூர்த்தியாக தெற்கு பார்த்து ஞானமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர் சண்முக பெருமான். சண்முக பெருமான விஸ்வரூபமூர்த்தியா தான் அங்க உள்ளவர்கள். சமஹாரத்திற்கு பிறகு பிரம்மாவினுடைய தலைமையிலே இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி நின்று யாராலையும் சம்ஹாரம் பண்ண முடியாத ஒரு தன்மையோடு இருந்த சூரபத்மனை சிவபெருமானுடைய ஞான வடிவமாக பிறக்கக்கூடிய ஒருவர், தோன்றக்கூடிய ஒருவர் தான் செய்ய முடியும்னு சொல்லி இருக்க, நீங்கள் சிவபெருமானுடைய ஞான வடிவம்னு தெரிந்து கொண்டோம், உங்களுடைய அந்த ரகசியத்தை காட்டி கொடுக்கணும்னு கேட்டபோது சுவாமி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. அப்போ சண்முகராக 12 கரங்களோடு அது ஆகாசத்தையும் முட்டிக்கொண்டு மேல் நோக்கி போய் அந்த தானே ஞான வடிவமாக இருந்து எல்லா உலகங்களுக்கும் தலைமைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த சிறப்பை சண்முக பெருமான் அந்த கடற்கரையிலேயே காட்டி கொடுத்தார்னு புராணங்கள் எல்லாம் தோத்திரம் செய்ய பார்க்கிறோம். அதனால தான் அருணகிரி பெருமான் எத்தனையோ தலங்களுக்கெல்லாம் போய் பாடி அங்கங்கே நிறைய அற்புதங்கள் லீலைகள்லாம் நடந்தாலும் திருச்செந்தூர் தலத்திலே முருகப்பெருமான் ஞான நடனம் எல்லாம் ஆடி காண்பித்தார். நடனத்தை நாம் ஞானத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறோம். ஞானத்தினாலே ஆனந்தம் வரும், ஒரு விஷயத்துல தெளிவு பிறக்கும் போது ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவது நாமே ஒரு அல்ப சந்தோஷம் வந்தாலே குதிச்சு சந்தோஷத்தை தெரியப்படுத்துறோம், கத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோமே, அந்த மாதிரி இது பரமானந்த நிலையை ஒரு தாண்டவத்தின் மூலமாக காட்டி கொடுக்கக்கூடியது. எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை கந்தக்கடவுளும் அருணகிரியாருக்கு ஆடி காண்பித்தார்னு இந்த தலத்திலே அந்த சிறப்பை பதிவு பண்றார் சுவாமிகள். இப்படி எல்லாம் சேர்ந்து ஆடி வர வேண்டும். இன்னும் சில தலங்கள்லையும் ஆடி தரிசனம் கொடுத்திருந்தாலும் திருச்செந்தலம்பதியிலே பண்ணினதை சுவாமிகள் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார் அருணகிரி பெருமான்.